வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். இன்னைக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங் காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சுங்க. நேற்றும் ஃபுல் டே கிளாஸு, அதற்கு முன்னாடியும் ஃபுல் டே கிளாஸ் வந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கை எடுத்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பார்த்துக்கலாம். சரி, நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் சைக்காலஜி, மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்னாப் எடுத்து அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் உங்களை தேடி வரும். சரிங்களா? குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் சால்வ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அவங்க அனுப்பலைன்னா அதில் இருக்கக்கூடிய அட்மின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. யார் வேண்டுமானாலும் கொஸ்டின் கேட்கலாம், யார் வேண்டுமானாலும் ஆன்சர் பண்ணலாம். ஹாய், குட் மார்னிங், வேற இன்னும் அன்வான்டா எந்த ஒரு மெசேஜும் பண்ணிடாதீங்க. குரூப்ல இருந்து நீக்கப்படுவீங்க. சரிங்களா? ப்ராப்பரா எஜுகேஷனுக்காக மேக்ஸுக்கு மட்டுமே நம்ம குரூப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் முதல்ல தெளிவா சொல்லி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா கிளாஸுக்குள்ளேயே போறோம். சரிங்க? நிறைய நண்பர்கள் டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் பார்ப்பாங்க. நானே உங்களுக்கு சொல்றேன், டவுன்லோட் பண்ணி நீங்க பாக்குறதுனால எனக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. வாட்ச் ஹவர்ஸும் ஆட் ஆகாது. சரிங்களா? உங்களால பார்க்க முடியல அப்படின்னா டைம் இருக்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வேற எந்த யூடியூப் சேனல்லையும் இப்படி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்றேன், டவுன்லோட் பண்ணி வச்சாவது அந்த விஷயத்தை கத்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல்ல எல்லா டாபிக்குமே கொஞ்சம் வேற அப்ரோச்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்மளோட சேனல் இன்னும் நம்மளுடைய நண்பர்கள் சொல்ற மாதிரி இன்னும் வெளியே தெரிய ஆரம்பிக்கல. கண்டிப்பா நம்மளோட சேனலும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்மளோட சேனலோட ஒர்த்து கண்டிப்பா புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. ஸ்டடி பிளான் 1, 2, 3 போலீஸ் மற்றும் எஸ்ஐக்கு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன டாபிக் இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா கால அளவைகள்னு இருந்திருக்கும். கரெக்டுங்களா? கால அளவைகள்னா என்னதுங்க? நானும் தெரியாம தான் டாபிக் போட்டுட்டேன். சரி, என்னன்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கேலண்டர். சரிங்களா? கேலண்டருக்கு தமிழ்ல அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கால அளவைகள்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னைய டாபிக் வந்து கேலண்டர், கால அளவைகளை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல கால அளவைகள்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் நம்மளோட கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் என்னதான் பார்ப்போம்? பேசிக்ஸ், இன்ட்ரோ. பேசிக்ஸ்ல தெளிவாயிட்டோம்னா உறுதியா அந்த டாபிக் ஃபுல்லா என்னங்க தெளிவாயிடலாம். நம்மளை எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. கேலண்டர் அப்படின்னாலே சம்ஸ் கஷ்டமா தான் வரும், கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்றோமோ அந்த விதத்துல தான் இருக்குது. இந்த டாபிக்கும் கண்டிப்பா வித்தியாசமானதா தான் இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, முதல்ல வருடம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட பத்தி பாத்திரலாங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போலாம். வருடத்தை அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். ஒண்ணு வந்து லீப் வருடம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இன்னொரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வருடம்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சாதாரண வருடத்திற்கும் லீப் வருடத்திற்கும் என்ன வித்தியாசம்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்லயே எழுதிடுவோம். லீப் இயர்னு சொல்லுவாங்க, இதை வந்து நான் லீப் இயர்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். லீப் வருடம்னா 366 நாட்கள், சாதாரண வருடம்னா 365 நாட்கள். நமக்கு தெளிவா தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? சரி, ஓகே. பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுங்க? 365 அதாவது 365.25 டேஸ், நாட்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால முதல் 4 வருடத்திற்கு சேர்த்தா இந்த 0.25 சேர்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? 1ன்னு கிடைச்சிடும் இல்லைங்களா? அதனாலதான் இந்த 365.25 நாட்களை 0.25ல எழுத வேண்டாம். அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 4 வருஷத்துக்கு ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 4 into 0.25 எவ்வளவுங்க? 1 வருடம் வந்திருக்கும் இல்லைங்களா? அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் 3 வருடத்தை 365ன்னு சொல்லி எழுதிட்டாங்க. 4வது ஒரு வருடத்தை மட்டும் 366ன்னு சொல்லுவாங்க.
பிப்ரவரி 29 பர்த்டே கொண்டாடுறவங்களாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டாடுறாங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். என் பர்த்டே எல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம் தாங்க, இந்த லீப் வருடம் தான் காரணம். சரி, ஓகே. லீப் வருடமா நான் லீப் வருடமா, லீப் வருடமா சாதாரண வருடமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு முதல்ல பார்ப்போம். அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உள்ள இன்னும் ப்ரொசீட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு வருடம் 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அது லீப் வருடங்க. 4ஆல வகுப்படலைன்னா அது நான் லீப் வருடம், சாதாரண வருடம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வருஷம் என்ன வருஷம்? 2022. அந்த 2022ங்கிறது லீப் வருடமா நான் லீப் வருடமான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த 2022 நான் 4ஆல வகுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அது தேவையில்லை. 4ஆல வகுப்படுதா இல்லையான்னு ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இறுதியா இருக்கக்கூடிய 2 டிஜிட், இதுவும் பேசிக் தான். அந்த 2 டிஜிட்டை 4ஆல வகுத்து மீதம் 0ன்னு வந்துருச்சுன்னா அது லீப் வருடம். இல்ல 1, 2, 3 ஏதாவது மதிப்பு வந்ததுன்னா அது நான் லீப் வருடம். சரிங்களா? சரி, பார்ப்போம். 2022ல லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 22 நான் 4ஆல வகுத்துனா என்ன கிடைக்குங்க? 4, 5, 20. மீதம் எவ்வளவுங்க இருக்கு? 2. மீதம் 1, 2, 3 வந்துருச்சுனாலே அது என்ன வருடம்? சாதாரண வருடம். அப்ப இது என்ன வருடம்ங்க? சாதாரண வருடம். இது நான் லீப் இயர்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நார்மல் இயர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நார்மல் இயர் அல்லது நான் லீப் இயர்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி வருஷம் 2021, அது என்ன வருடமா இருந்திருக்கும்னு பார்ப்போம். லாஸ்ட் 2 டிஜிட் தான் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். 21 எதால வகுக்கணும்? 4ஆல வகுக்கணும். 4, 5, 20. மீதம் எவ்வளவுங்க? 1. அப்படின்னா இதுவும் என்ன வருடம்? மீதம் வந்துட்டாலே அதுவும் சாதாரண வருடம் தான். அப்ப இதுவும் என்னதாங்க? நான் லீப் இயர் தான். சரிங்களா? அடுத்ததா 2020 எடுத்துக்கலாம். 20 4ஆல வகுத்து பாருங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு வகுத்துக்கிட்டா போதுமானது. 20 4ஆல வகுத்தோம்னா 4, 5, 20. எதோட மதிப்பு உங்களுக்கு 0ன்னு கிடைக்குதோ அந்த வருடங்கள் எல்லாமே என்ன வருடம்னு பாத்தீங்கன்னா லீப் வருடம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப 2020 அப்படிங்கிறது கண்டிப்பா லீப் வருடம். அதனால நான் எல்பின்னு போட்டுக்கிறேன். அடுத்ததா இன்னும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போங்க. லீப் வருடமா நான் லீப் வருடமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? 1986 லீப் வருடமா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். இது இன்னும் பிராக்டிஸ் பண்ண 86 பார்த்தாலே தெரியும். 84 மீதம் 2. கண்டிப்பா இது என்ன வருடம் தான்? சாதாரண வருடம் தான். இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஃபெமிலியரா நீங்க ரெடி ஆயிடணும். சரிங்களா? சரி, நான் வகுத்து காமிச்சிடுறேன். 86 4ஆல வகுத்துருவோம். 2, 8, திரும்பவும் 1. அப்ப 6னா 4 வந்திருக்கும். மீதம் 2 வந்திருக்கும். அப்ப மீதம் 2ன்னு வந்துட்டாலே இது என்ன வருடம் தான்? சாதாரண வருடம் தான். சரிங்களா? அப்ப நான் லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். சரி, 1980 என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போங்களா? 1980 லாஸ்ட் 2 டிஜிட் 80. 4ஆல வகுத்தோம்னா கண்டிப்பா என்னதான் வந்திருக்கும்? 2. அந்த 0 திரும்பவும் அங்கேயே போயிருக்கும். அப்ப என்ன கிடைச்சிருக்கும்? மீதமும் என்னதான் வந்திருக்கு? 0 தான் கிடைச்சிருக்கு. 0 கிடைச்சாலே கண்டிப்பா அது என்ன வருடம் தான்? லீப் வருடம் தான். அப்ப லீப் வருடம் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்ததா செஞ்சுரி, நூற்றாண்டு அப்படிங்கிறது இப்ப 100, 200, 300, 400, 1900, 2000, 2100 இது மாதிரி 2 0ல முடிஞ்சதுன்னா அது எல்லாமே நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? செஞ்சுரி அதாவது நூற்றாண்டு. எடுத்துக்காட்டுக்கு எழுதுறோம் பாருங்க. 100 2 0 முடிஞ்சா அது என்னதுங்க? நூற்றாண்டு. ஒரு 400, 500, 1800, 2000, 2100 எல்லாமே என்னதாங்க? நூற்றாண்டு தான். இறுதியா 2 0ல முடிஞ்சா அது நூற்றாண்டு. அவ்வளவுதான். இதுல கஷ்டமே கிடையாது. 2 0ல முடியணும். அப்ப இந்த நூற்றாண்டு லீப் வருடமா நான் லீப் வருடமா, சாதாரண வருடமா இல்ல லீப் வருடமான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த இதை எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல 100ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சாதாரண வருடம் இந்த 00 இல்லைன்னா 4ஆல வகுக்கணும். கணக்குல 00 நூற்றாண்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை 400ஆல வகுக்கணுங்க. இவ்வளவுதான்.
நிறைய நண்பர்கள் இதுல வந்து தப்பு பண்றாங்க. 1900 என்னன்னு சொல்றாங்க, அவங்க லீப் வருடம்னு சொல்றாங்க. கண்டிப்பா தவறு. அது என்னன்னு சொல்லி தெளிவா பார்ப்போம். 1000 வந்துட்டாலே அதை 400ஆல வகுக்கணும். லாஸ்டா 00 இல்லைன்னா தான் அதை 4ஆல வகுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்ப 100, அப்ப இதை 400ஆல வகுத்தாலும் என்னதான் கிடைக்கும், இந்த ரிமைண்டர் 100 அப்படியே கிடைக்கும். கரெக்டுங்களா? அதாவது 2 0 கேன்சல் ஆயிரும். 1/4 என்னதான் கிடைக்கும், 0.25 கிடைக்கும். புள்ளியில மதிப்பு கிடைச்சாலே அது கண்டிப்பா சாதாரண வருடம் தான். அப்ப 100 அப்படிங்கிறது சாதாரண வருடம் தான், நான் லீப் இயர்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்தது எடுத்துக்காட்டுக்கு 400 என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்போங்களா? 400 வகுத்தல் 400 என்னதான் கிடைச்சிருக்கும், 1ன்னு சொல்லி தான் கிடைச்சிருக்கும். அப்ப கண்டிப்பா 400ங்கிறது ஒரு லீப் வருடம்னு நம்ம சொல்லணும். கண்டிப்பா லீப் இயர். ஏன்னா இங்க புள்ளியில மதிப்பு கிடைக்கல. 400 400ஆல் முழுமையாக வகுப்படும் என்று அர்த்தம். சரிங்களா? சரி, 500 வகுத்து பார்ப்போமா? 500 / 400 5/4 அப்படின்னா 1.25 சொல்லி வந்திருக்கும். அப்ப கண்டிப்பா இதுவும் என்ன வருடம் தான், சாதாரண வருடம் தான், நான் லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அடுத்ததா 1800, அந்த 1800 கண்டுபிடிச்சு பார்ப்போங்களா? டிவைடட் பை 400 கேன்சல் பண்ணிடுவோம். 9/2 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 4.5. புள்ளியில மதிப்பு வந்தாலே அது கண்டிப்பா என்ன வருடம் தான், சாதாரண வருடம் தான். சரிங்களா? அப்ப இதுவும் சாதாரண வருடம் தான். அப்ப நான் லீப் இயர்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கோம். சரி, அடுத்ததா 2000னு கொடுத்திருக்கோம். 2000 என்னன்னு கண்டுபிடிச்சு பார்ப்போம். 2000 டிவைடட் பை 400 கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைச்சிருக்கும், 5 கிடைச்சிருக்கும். ஆனா புள்ளியில மதிப்பு வரல. அப்ப கண்டிப்பா இது என்ன வருடம் தான், லீப் வருடம் தான், லீப் இயர்னு இதை சொல்லணும். சரி, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கணக்குல 2 0, அதாவது நூற்றாண்டு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா மட்டும்தான் எதால வகுக்கணும், 400ஆல வகுக்கணும். மற்றபடி இருந்தால் எதால தான் வகுக்கணும், 4ஆல தான் வகுக்கணும். சரிங்களா? இப்ப 1980 இருக்கு, இதை எதால வகுப்பீங்க, 4ஆல தான் வகுக்கணும். என்ன காரணம், ஒரு 0 தான் இருக்கு. அதுவே இப்ப 1900 கொடுத்துட்டாங்கன்னா 2 0 இருக்கு. அப்ப இதுதான் நூற்றாண்டு. இதை எதால வகுக்கணும், கண்டிப்பா 400ஆல வகுக்கணும். சரிங்களா? ஒரு வருடம் கொடுக்கப்பட்டால் அதை வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு, சாதாரண வருடமா லீப் வருடமானு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இன்னும் புரியலன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்ல இருந்து பொறுமையா பாருங்க, கண்டிப்பா புரியும். அது புரிஞ்சா மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய டாபிக்ஸ், பின்னாடி வரக்கூடிய பேசிக்ஸ் நம்ம தெளிவாக முடியும், சம்ஸும் தெளிவா போட முடியும். சரிங்களா? சரி, இப்ப அதோட கண்டினியூஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப லீப் வருடம்னா லீப் இயர் உங்களுக்கு எத்தனை நாள்னு சொல்லியிருந்தோம், 366 நாட்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது நான் லீப் இயர்னா 365 நாட்கள்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது சாதாரண வருடம்னு நம்ம சொல்லியிருந்தோம். லீப் வருடத்தை பொறுத்த வரைக்கும் 366 நாட்கள். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஆட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? இதுல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுடைய ஒர்க். சரிங்களா? ஆட் டேஸ் அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமான வேலைலாம் இல்லை. கொடுக்கக்கூடிய நம்பரை 7ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு இங்க 366 நாட்கள்னு இருக்கு. அப்போ ஒரு லீப் வருடத்துல எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 366 7ஆல வகுத்தோம்னா 7 5 35 16 2 7 14 மீதம் எவ்வளவுங்க, 2ன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்ப இதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு எத்தனை நாட்கள்ங்க, 7 நாட்கள். அப்ப 366 நாட்கள் நான் இப்படி எழுத முடியுமான்னு பாருங்க. 52 வாரங்கள் பிளஸ் 2 நாட்கள், 52 weeks plus 2 days. இந்த மீதம் மறுபடியும் 2 days வருது இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆட் டேஸ்ன்னு சொல்றோம். வாரங்கள் போக மீதம் எத்தனை நாள் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்றோம், ஆட் டேஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? 52 வாரங்கள்
பிளஸ் 2 ஆட் டேஸ் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ ஒரு லீப் வருடமா இருந்தால் எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷனும். எத்தனை கிடைக்கும்? 2 ஆட் டேஸ் கிடைக்கும். ஒருவேளை சாதாரண வருடமா இருந்தா எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும் அடுத்தது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 365 7ஆல வகுக்கணும். அடுத்தது 35 மீதம் 15 வந்திருக்கும். 2 14 மீதம் 1 வந்திருக்கும். அப்ப இதுதான் என்னதுங்க? 52ங்கிறது வாரங்கள். அப்ப 52 வாரம் பிளஸ் 1 ஆட் டேன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அப்ப 52 வீக்ஸ் பிளஸ் 1 ஆட் டே. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம தெளிவா இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல லீப் வருடத்துல எத்தனை ஆட் டேஸ்ன்னு கேட்டா யோசிக்காம என்ன சொல்லணும்? 2ன்னு சொல்லணும். சரிங்களா? ஆட் டேஸ் எத்தனை அதை தான் நான் கேட்பேன். எத்தனை ஆட் டேஸ்? 2 ஆட் டேஸ். அடுத்தது நான் லீப் சாதாரண வருடமா இருந்தா எத்தனை ஆட் டேஸ்ன்னு சொல்லணும்? 1 ஆட் டேஸ்ன்னு சொல்லணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேசிக்ஸும் நம்ம சொல்லி கொடுத்தோம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் என்னதான் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் கொடுத்துருவாங்க. அந்த வருடம் லீப் வருடமா நான் லீப் வருடமா, நூற்றாண்டு செஞ்சுரி கொடுத்திருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அடுத்ததா லீப் வருடமா இருந்தா எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும், நான் லீப் இயரா இருந்தா எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும், இந்த விஷயத்தான் பார்த்தோம். சரிங்களா? லீப் வருடமா இருந்தால் 2 ஆட் டேஸ், நான் லீப் சாதாரண வருடமா இருந்தா 1 ஆட் டே. இந்த பேசிக் கத்துக்கிட்டோம். மீதமுள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேலண்டர் யாரெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா எளிமையா இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில எப்படி சொன்னா எளிமையா புரியும், எப்படி எளிமையா அந்த கணக்கை அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விதத்தை நம்ம சொல்லி தர போறோம். சரிங்களா? சரி, மீதமுள்ள கணக்குகள் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போங்க. தேங்க்யூ.